அதாவது சொந்த காசை சூனிய வைக்கணும்னு சொல்லுவாங்க எல்லாம், கிட்டத்தட்ட அந்த நிலைமையில தான் வந்து இப்போ திமுக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இத்தனை ஆண்டுகால கட்சி இன்னைக்கு ஒரு ஸ்பூஃப் மாதிரி போட்டு அதை மக்கள்கிட்ட காட்டி தான் நம்ம வந்துட்டு நம்மளோட இருப்பை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கா. அவ்வளவு மோசமாக அவ்வளோ வன்மத்தோடு வந்து வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. ஆப்வியஸ்லி திரும்ப திரும்ப நீங்கள் வந்து தாவேக்காவுக்கு ஒரு பெரிய பலத்தை தான் கொடுத்துட்ருக்கீங்க. சீமான் வந்து பொது வேட்பாளராக திமுக அதிமுக அந்த தொகுதியில் வந்து ஆட்களை நிப்பாட்டாலாம். என்ன தொகுதின்னா அம்பாசமுத்திரம். இது நடந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இவ்வளவு ஆண்டுகள் நம்பிக்கிட்டு இருந்தாங்கல்ல தம்பிகள், எதை வச்சு முட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் அப்படியே முட்டு கொடுத்தாலும் என்ன கொடுப்பாங்க தெரியுமா? இப்போ வந்து தாவேக்கா வந்து கிழிச்சு தொங்க விடுறதுக்காக சீமானவர்களை உள்ள களமிறக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, நிலவரம் என்ன தெரியுமா? அங்கே திமுகவோ அதிமுகவோ விஷயம் கிடையாது. நீங்கள் பண்ணுற அந்த வேலை வெளியே தெரிஞ்சாலோ அது திரும்பவும் தாவேக்காவுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடையும் தாவேக்காவுக்கு இன்னும் சப்போர்ட் அதிகமாக வர்றதுக்கும் தான் வாய்ப்பாக இருக்குமே தவிர, இவ்வளவு நாள் திமுக ஜெயிச்சது தோற்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த திருச்சி கணக்கில் ஒரு வேளை வந்து ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாரு அப்படின்னா அது திமுகவுக்கு மறக்க முடியாத அடியாக மாறிடும். வரலாற்றில் 2வது அடியாக வந்து பழின்னு விட்டுருவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு திருச்சி கிழக்கில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, டிவிகே டிஎம்கே அப்படிங்கிறது வந்துட்டு பயங்கரமாக பில்டாகி போயிட்டுருக்கு. அது மாதிரி வார்த்தை போர்லேருந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல, ஆனால் ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு. போகிற போக்க பார்த்தா இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். எல்லா ஊர்லேயும் எல்லா கேங்லேயும் ஒருத்தர் இருப்பான். என்னென்னா, அவன் தோற்றுருப்பான், இல்லை அவன் வாழ்க்கையில் ஏதாவது தப்பாக நடந்திருக்கும். அதுக்கு காரணம் யாருன்னு கேட்கும்போது, நீ தாண்டா காரணம், உன்னால தாண்டா அப்படி நடந்திருக்குது, ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சிடா, நீ என்ன தப்பு பண்ணுன்றதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா மற்றவங்களை குறை சொல்லலாம்டா அப்படின்ற மாதிரி சொன்னால் அவன் கேட்கவே மாட்டான். திரும்ப திரும்ப வந்துட்டு, இல்லை நான் தப்பு பண்ணலை, இவன் தான் பண்ணிட்டான், அவன் தான் பண்ணிட்டான்னு மற்றவங்களை குறை சொல்லியே வாழ்ந்துட்டு இருப்பான். அவன் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட என்ன தப்பு, எதனால் அவன் தோத்தான், எதனால் அவன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறத அவன் உணராமே வந்து கடைசி வரைக்கும் தோற்று போய் இது பண்ணி செட்டே போயிடும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு கதை தான் இப்போ திமுகவில் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னடா ஓப்பனாக எடுத்தோடனே வந்து இதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கே வந்து பார்த்து ஒரு காண்டான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜென்சி கூட்டம்னு ஒன்று நடத்துகிறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது ஒரு டிஎம்கே அப்படின்ற கட்சி 75 ஆண்டுகள் கண்ட பவள விழா கட்சி. அப்படிப்பட்ட ஒரு கட்சி தன்னுடைய கொள்கை கோட்பாடு இது வந்து அடிமட்ட தொண்டன் வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் ஸ்ட்ராங்காக பதிந்திருக்க ஒரு விஷயம். இத்தனை ஆண்டு கால கட்சியை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு இந்த கட்சி எந்த நிலைமையில் வந்து நிற்கிது அப்படின்னா, இன்றைக்கி சட்டமன்றம் நடந்துச்சு இல்லையா, இப்போ ரீசெண்டாக அந்த சட்டமன்ற கூட்டத்தோடு நடந்துச்சு இல்லையா, இதை அப்படியே காமெடியாக ரொம்ப கேவலமாக சித்தரித்து அமைச்சர்கள் பேரை வேறு மாதிரி உச்சரித்து, அதாவது இப்போ ராஜ்மோகன்னா மாஜ்மோகன், சோஃபா பேரவை அப்படின்ற மாதிரி சட்டப்பேரவையை அவமதிக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு கூட்டத்தை இது பண்ணி அதில் உட்காந்து நடித்து காட்டிகிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது சத்தியமாக காண்டு தான் ஆச்சு. ஏன்னா ஆச்சு அப்படின்னா, இவங்க என்ன மாதிரி மனநிலை இருக்காங்க அப்படின்னா, திமுக மட்டும்தான் அந்த இடத்துக்கு தகுதியான ஆட்கள். திமுகவை தாண்டி இப்போ அதிமுக வந்துச்சு அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் படிக்காதவர், அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு அவரை போய் சாடுறது. அதுக்கு முன்னாடி இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள்ட்ட வாலாட்ட முடியல, அதுக்கு முன்னாடி இந்த எம்ஜிஆர் அவர்கள்ட்ட வாலாட்ட முடியல, வாலாட்டினாங்க, அப்பயும் வந்து அவதூறு பரப்பினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் ஜெயலலிதா அவர்கள்லாம் இருக்கும்போது சட்டமன்றத்தில் நீ வாயை திறந்த அப்படின்னா என்ன ஆகுன்றது தெளிவாக தெரியும். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஆட்சியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ ரொம்ப அசால்ட்டாக அங்கே உட்காந்துக்கிட்டு முதல்வர் மூஞ்ச பாருங்கள், முதல்ல இதை பாருங்கள், அதை பாருங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கூட நான் எடிட்டரை போட சொல்கிறேன். அவ்வளவு மோசமாக அவ்வளோ வன்மத்தோடு வந்து வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. அப்போது திமுக ஏன் தோற்றது, திமுகவுக்கு ஏன் இந்த அளவுக்கு ஒரு சரிவு ஏற்பட்டது அப்படிங்கிற காரணத்தை தேடிட்டு, ஓகே அப்போ என்ன காரணம்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஜென்சி தான். நம்ம இந்த 2K கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து கவரை மறந்துட்டோம்ப்பா, அதனால தான்ப்பா இவங்க பெரிய தோல்வி ஆகி போச்சு. அப்போ இளைஞர்களை இறக்கி வந்து அவங்கள வந்து உற்சாகப்படுத்துங்க. அவங்க பேச ஆரம்பித்தா டிஎம்கேக்கு வந்துட்டு ஒரு பலம் இருக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, சும்மா வந்துட்டு கையை தூக்கிக்கிட்டு எனக்கு பயம் இல்லைன்னு ஓடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வந்து அரேஞ்ச் பண்ணி பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா,
ஆப்வியஸ்லி திரும்ப திரும்ப நீங்கள் வந்து தாவேக்காவுக்கு ஒரு பெரிய பலத்தை தான் கொடுத்துட்ருக்கீங்க. அவங்க பார்த்துட்டு ஆஹா சூப்பர் நல்லா இருக்கேன் நைஸ்ன்னு சிரிச்சுட்டு போயிட்டு தான் இருக்காங்க ஒழிய யாரும் உட்காந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்றதை பார்க்கவே இல்லை. இது எப்படின்னா கலாய்க்கிறதுக்கும் இரிட்டேட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம ஒருத்தங்களை கலாய்ச்சோம் அப்படின்னா ஒருத்தங்களை காமெடியாக சித்தரிச்சதோ பேசுகிறோம் அப்படின்னா அதை பார்க்குறாங்கல்ல. அவன் எதிராளியாக இருந்தால் கூட அவனுக்கு லைட்டாக தோணணும், இல்லை அவனுக்கு ஹர்ட் ஆகணும் பரவாயில்ல தோணும் லைட்டாக, ஓகே அவன் கலாய்க்கிறான் அப்படின்ற மாதிரி. இரிட்டேட் ஆகக்கூடாது, என்னடா இப்படி பண்ணுறீங்க இந்த அளவுக்கு வாடா பண்ணுவீங்கன்னு சொல்லி இரிட்டேட் ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு மக்களை இரிட்டேட் பண்ணுற வேலையை தான் வந்து ஜென்சி கூட்டம் அப்படிங்கிற ஒரு கூட்டம் வந்து பார்த்துட்டு இருக்குது. உண்மையிலே அதை பார்த்தா கதறல் மாதிரி தான் தெரியுது ஒழிய ஒரு இடத்துல கூட உங்கள் கொள்கை கோட்பாடு இதை பற்றி பேசலாம். எவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க திமுக, இவ்வளோ ஆண்டுகள் வந்து ஆட்சி பண்ணிருக்கேன்றீங்க, இவ்வளோ எதிர்கட்சியாக அவ்வளோ செயல்பட்டிருக்கேன்னு சொல்கிறீங்க. அந்த விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட சொல்லுங்கள், ஜென்சி 2K கிட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், அவங்கள்ட்ட சொல்லி அதை புரிய வைங்க. அதை விட்டுட்டு முழு மூச்சாக தாவேக்காவையும் விஜய் அவர்களை மட்டும்தான் போட்டு அடிப்பேன், அதுவும் கொச்சையான வார்த்தைகள் பயன்படுத்தி இப்போ எப்படி ஆசா அவர்கள் நாதாரி தலைவர்லாம் வந்து உட்காந்தாருன்னு சொல்கிற மாதிரி இஷ்டத்துக்கு பேசிகிட்டே இருந்தால் அது என்ன ஆகும் அப்படின்னா பிரச்சாரத்துக்கு முன்னாடியும் இதே வேலையை தான் பார்த்தீங்க, ஆனால் கம்மியாக பார்த்தீங்க. எப்படின்னா லைட்டாக அப்படியே வந்துட்டு வந்தவன் போனவன்லாம் வந்துட்டு ஆட்சிக்கு வந்துடுவானா அப்படின்னு நக்கலாக பேசுகிறது, கண்டுக்காமல் இருக்கிறது, தாவேக்கா ஒரு பொருட்டாகவே நினைக்காமல் இருக்கும்போதே அவங்க இந்த அளவுக்கு ஜெயிச்சிட்டாங்க. அப்படின்னா நீங்கள் இந்த அளவுக்கு போட்டு நீங்கள் உங்கள் கட்சியோடைய அந்த அடிப்படை கொள்கை கோட்பாடெல்லாம் மறந்துட்டு திமுகவுக்கு எப்போவுமே அது கிடையாது தான் சொல்லுவாங்க. எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்போசிட் டீமை வந்து அதாவது கடுமையாக விமர்சனம் பண்ணுறது, பயங்கரமாக போட்டு அவங்கள போட்டு அடின்னு அடிக்கிறது தான் அவங்க வேலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே விஷயத்தை திரும்ப ஜென்சி அப்படிங்கிற பேரில் வந்து கொண்டு வரதுனால இங்கே பெருசாக மாற்றம்லாம் ஒன்று நிகழ்ந்துடாது, இருக்கிற ஓட்டு பாதியாக போயிடும். இந்த இடைத்தேர்தலில் நின்னா கூட அது சரியாக போய் மக்கள்கிட்ட போய் சேருமா, அது டிஎம்கே ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறதும் பெரிய ஆச்சரியமாயிடும். அதாவது சொந்த காசை சூனியம் வைக்கணும்னு சொல்லுவாங்க எல்லாம், கிட்டத்தட்ட அந்த நிலைமையில தான் வந்து இப்போ திமுக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இத்தனை ஆண்டுகால கட்சி இன்னைக்கு ஒரு ஸ்பூஃப் மாதிரி போட்டு அதை மக்கள்கிட்ட காட்டி தான் நம்ம வந்துட்டு நம்மளோட இருப்பை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதை விட ஒரு பெரிய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா சீமான் வந்து பொது வேட்பாளராக திமுக அதிமுக அந்த தொகுதியில் வந்து ஆட்களை நிப்பாட்டாதான். என்ன தொகுதின்னா அம்பாசமுத்திரம் இசக்கி இருக்கார் இல்லையா, அவர் தான் அந்த இதில் ராஜினாமா பண்ணியிருந்தார். ஸோ ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் அந்த தொகுதி வந்து காலியாகிருக்கு. இப்போ இடைத்தேர்தல் நடக்க போகுது. அந்த இடைத்தேர்தலில் சீமான்கள் பொது வேட்பாளர் இருக்க போகிறது. திமுக அதிமுக அங்கே வந்து ஆட்களை நிப்பாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னடா இது புதுசாக இருக்குது, திராவிடம் எதிர்ப்பு தான், பெரியாரை பற்றி அவர் மண்ணுக்கு சமம், பெரியாரோட மண்ணுலடா பெரியாரே மண்ணு தான் அப்படின்னு சொன்ன ஒருத்தர் எப்படி திடீர்னு திமுகவுக்கு ஆதரவாக மாறுவார், திமுக எப்படி சீமானுக்கு ஆதரவாக மாறும், எதுவுமே புரியல. இப்போ ரீசெண்டாக ஒரு கல்யாண நிகழ்வு கூட பார்த்தோம், ஒரு பக்கம் வந்து வைகோ அவர்கள் உட்காந்து, ஒரு பக்கம் சீமான் அவர்கள், நடுவில் வந்துட்டு முக ஸ்டாலின் அவர்கள் உட்காந்துருந்தார். அப்போ கூட பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா பேசி ரொம்ப நண்பர்கள் மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்பயே சொன்னாங்க இது ஒரு சமிக்கை தாங்க, ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக தனிச்சு நின்ட்டார் அண்ணன் சீமான், எப்படி வந்து திடீர்னு போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு கூட்டணி சேரும், அதுவும் திமுக கூட தான் எப்படிங்க போயிட்டு அவர் நிற்பார், அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை பொது வேட்பாளராக திமுகவில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுவும் அம்பாசமுத்திரம் தொகுதியில் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. இது நடந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இவ்வளவு ஆண்டுகள் நம்பிக்கிட்டு இருந்தாங்கல்ல தம்பிகள், எதை வச்சு முட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் அப்படியே முட்டு கொடுத்தாலும் என்ன கொடுப்பாங்க தெரியுமா, எங்கள் அண்ணன் எப்படியாச்சும் சட்டமன்றத்துக்குள்ளே போயிடணும், எங்கள் அண்ணன் ஒரு ஆள் சட்டமன்றத்துக்குள்ளே போனாலே போதும், அடுத்து நடக்க போகிறத நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி இப்போ அதையும் அப்படி தான் பேச போகிறாங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ சாட்டை துரைமுருகன் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து புதிய தலைவர் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டியில் கேட்குறது என்னென்னா இந்த மாதிரி வந்து பொது வேட்பாளராக நிற்க போகிறதா சொல்கிறாங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் போது, இல்லைங்க இது வந்து அண்ணன் சீமான் தான் முடிவெடுக்கணும், அவர் முடிவெடுத்து தான் வந்து சொல்லணும், என்னால் சொல்ல முடியாது, ஆனால் அவர் சட்டமன்றத்துக்கு போகணுங்கிறது இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கும் சரி தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த குரல் ஒழிச்சிட்டு தான் இருக்குது, அவர் மாதிரி ஒரு ஆள் சட்டமன்றத்தில் இருந்தால் தான் அந்த கேள்விகள் கேட்கலாம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறார். அப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா எப்படியாச்சும் உள்ளே போயிடணும், எப்படியாச்சும் நம்ம சட்டமன்றத்துக்குள்ளே போகணுன்ற முடிவை நாம் தமிழர் கட்சியில் சீமான் அவர்களும் அவங்க தொண்டர்களும் எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவர் வந்து திமுகவோட ஆதரவோடையும் அதிமுகவோட ஆதரவோடையும் உள்ளே வருவார் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகுது. இந்த இடத்துல நம்ம கேட்குற கேள்வி என்ன தெரியுமா, அப்போ மக்கள் முட்டாளா? அப்போ இவ்வளவு ஆண்டுகள் நீங்கள் எதிரியாக நினச்ச ஒருத்தங்களை அவங்களுடைய ஆதரவில் நீங்கள் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே வருவீங்க. அப்போது உங்களை ஃபாலோ பண்ண இத்தனை ஆண்டுகளாக ஃபாலோ பண்ணாங்க இல்லையா, அவங்கள ஃபஸ்ட்டு முட்டாளாக்குறோம். சரியா, அது ஒன்று. இன்னொரு பக்கம் திமுக அதிமுக கூட்டணியா கள்ள கூட்டணி இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது
பொது வேட்பாளர் அப்படின்னும் போது கண்டிப்பாக அங்கேயும் ஒரு பேச்சு வரும். அப்போ இவங்க 2 பேருமே நிப்பாட்டல அப்படின்னா முடிஞ்சு போச்சு, ரைட்டு. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எதிர்க்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அப்போ அங்கே திமுக அதிமுக ஓட்டு போட்ட மக்களும் முட்டாள். அப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னா, அவங்கள வேலையை பார்க்குற மாதிரி ஒரு பாவலா காட்டுறாங்க, அரசியல் பண்ணுறாங்க. ஆனால் மக்கள் அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஓ அப்படியா இப்படியான்னு சொல்லி. இதில் நிறைய பேர் கொள்கை ரீதியாக நாங்கள் பிணைப்பாக இருக்கோம் முனைப்பாக இருக்கோம்னு சொன்ன எல்லாரும் நீங்கள் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவங்க பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்குறோம், அவங்கள திட்டுறதையும் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது என்னையா நடந்துக்கிட்டு இருக்குது, எவன் அவங்களாம் வேலை கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஞ்சை தான் இப்போ காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ விஜய் அவர்களை எதிர்த்து பேசுகிறதுக்கு திமுகவில் யாருமே இல்லையோ, அப்போ உதயநிதி வேஸ்ட்டா, அங்கே இருக்கக்கூடிய மற்ற முன்னாள் அமைச்சர்கள் யாரும் பேச மாட்டாங்களா, சேகர் பாபுலாம் பதிலே கொடுக்க மாட்டாரா, பிரேமலதா மேம் பேச மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தங்களையும் நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்குது. ஏன்னா சீமான் அவர்களை உள்ளே இறக்கி சட்டமன்றத்தில் அப்படியே கடுமையாக கேள்வி கேட்பார், தாவேக்க அரசியை தொங்க விட போகிறாரு, கிழிச்சு தொங்க விட போகிறாரு அப்படின்ற ரேஞ்சில் தான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அதை பற்றி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போது தாவேக்காவை கிழிச்சு தொங்க விடுறதுக்காக சீமானவர்களை உள்ள களமிறக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, நிலவரம் என்ன தெரியுமா, அங்கே திமுகவோ அதிமுகவோ விஷயம் கிடையாது. நீங்கள் பண்ணுற அந்த வேலை வெளியே தெரிஞ்சாலோ இல்லை பொது வேட்பாளராக இவரை நிப்பாட்டினீங்க அப்படின்னு தெரிஞ்சாலே என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக எப்படி பிரச்சார டைமில் எல்லாரும் சேர்ந்து என்னை ஒருத்தனை எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி சிஎம் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னார் இல்லையா, அது எந்த அளவுக்கு மக்கள் எதிரொலிச்சது இல்லையா. ஸோ அது இன்னும் அதிகமாகி பார்ப்பா இருக்கிற ஃபுல்லாக சேர்ந்து நம்மளை எதிர்க்கிறாங்க, அவங்க உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாங்க, வருஷத்தில் பார்த்தா நம்மளை எதுக்காக ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி அது திரும்பவும் தாவேக்காவுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடையும் தாவேக்காவுக்கு இன்னும் சப்போர்ட் அதிகமாகிறதுக்கும் தான் வாய்ப்பாக இருக்குமே தவிர ஒரு துளி கூட இவங்களுக்கு அது சப்போர்ட்டாக இருக்குன்றது நம்பவே முடியாது. அதுலேயுமே சீமான் அண்ணன் எப்படி ஜெயிக்க போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. இவர் ஒரு பக்கம் பொது வேட்பாளர் அப்படின்னா, இன்னொரு பக்கம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருச்சி கிழக்கில் பொது வேட்பாளர் அப்படிங்கிறாங்க. அதாவது தாவேக்கா தரப்பில் ஆள் நிற்பாங்க, ஆனால் அதிமுக ஆள் நிப்பாட்ட மாட்டாங்க, திமுக சார்பாக இவர் நிற்பார் அப்படின்ட்டு. அப்போ அங்கேயுமே ஏதோ ஒரு பண்ணுறாங்க, ஓகே, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓகே. ஆனால் ஒருவேளை பொது வேட்பாளராக இல்லாமல் திமுக வேட்பாளரை நிப்பாட்டி நின்று அவர் போட்டிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு நாள் திமுக ஜெயிச்சது தோற்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த திருச்சி கணக்கில் ஒரு வேளை ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாரு அப்படின்னா அது திமுகவுக்கு மறக்க முடியாத அடியாக மாறிடும். வரலாற்றில் 2வது அடியாக பளிர்னு விட்டுருவாங்க. ஆனால் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா திமுக அவ்வளோதான், அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு ஜாலி தான், உட்காந்து சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க இப்படி அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு திருச்சி கிழக்கில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் விஜய்க்கு எதிராக இருக்கக்கூடிய ஆள். அப்போ சிஎம் விஜய் எதிர்கட்சியில் உதயநிதி அப்படின்ற மாதிரி தான் இப்போ அரசியல் போயிட்டுருக்கு. இன்னொரு 20 வருஷத்துக்கு இந்த மாதிரி தான் அரசியல் போக போகுதுன்ற மாதிரி கணிப்புகள்லாம் இருக்கும்போது இப்போ திடீர்னு மு.க. ஸ்டாலின் உள்ளே வந்துட்டார் அப்படின்னா 2031 அடுத்த சட்டமன்ற தேர்தலில் திரும்பவும் விஜய் வெர்சஸ் மு.க. ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி ஒரு விஷயத்த உதயநிதி விரும்புவாரா, இல்லை கட்சியில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுன்ற விரும்புவாங்களான்னு தெரியல. இன்னொன்று கட்சியே அதை முன்னிறுத்துமா, இல்லை மு.க. ஸ்டாலின்களே விரும்புவாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இதுக்கப்புறம் இவர் தான் இருக்கணும், உதயநிதி ஸ்டாலின் தான் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும்னு சொல்லி கட்சியை முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வருஷம் சொல்லுவாங்களே, கடைசியாக இன்பநிதி ஐயா முதல்வராக்காமல் நான் சாகமான ஒரு மீசோத்தை சொல்லிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு அவங்க மொத்தமாகவே அந்த மைண்ட் செட்லாம் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவரை உள்ளே கொண்டு திரும்ப குழப்பறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரியாக ட்ராக் போயிட்டுருக்கு, தம்பியை வண்டியில் ஏற்றி விட்டாரு, தம்பி கரெக்டாக போயிட்டுருக்காப்புல, அப்படியே போட்டு தான் நினைப்பாங்களே தவிர கண்டிப்பாக இதுக்குள்ளே வரமாட்டாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. பட் நின்னாரு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு தாவேக்காவுக்கு ஒரு துளி கூட ஆதரவு குறைஞ்ச மாதிரியோ சப்போர்ட் குறைஞ்ச மாதிரியோ தெரியல. எல்லா பக்கமும் என்ன தான் பண்ணாலுமே தாவேக்கான ஆதரவு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். இன்னொரு பக்கம் 2-3 நாட்களாக பயங்கரமாக பற்றிட்டு போயிட்டுருக்க விஷயம் அமைச்சர் சரத் அவர்களுடைய அந்த வீடியோ. நம்ம நேற்று கூட பேசியிருந்தோம், அந்த வீடியோவில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது, ஆனால் என்னன்னு தெரியல. அவர் என்ன தான் விளக்கம் கொடுத்தாலும் என்னன்றதை தெளிவாக விசாரணை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அதுக்கான விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அமைச்சர் புஷியானந்த் அது குறித்து பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லைங்க விசாரணை நடக்குது, உண்மையிலே தப்பு இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை அப்படிங்கிறத முதல்வர் விஜய் அவர்கள் தான் முடிவெடுப்பார் அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்குது. ஒருவேளை அது உண்மையாக இருக்க பட்சத்தில், அங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்ற பட்சத்தில் அதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் அது எடுத்தாலுமே இருக்கக்கூடிய அத்தனை எம்எல்ஏக்கள் அத்தனை அரசியல்வாதிகளுடைய ஹிஸ்ட்ரி நோன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லாரும் பின்னாடி ஒரு தப்பு இருக்குது, எல்லாரும் பின்னாடி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்க தான் செய்கிறாங்க.
அப்படி இருக்கும்போது அவங்க, அதாவது சாராய ஆலை நடத்துகிறவங்க, இந்த மதுபான ஆலை நடத்துகிறவங்க கூட வந்து இங்கே அமைச்சராக இருந்திருக்காங்க திமுக அதிமுகவில். அப்படி இருக்கும்போது இவர் பண்ணது தவறு, ஒருவேளை அது உண்மையிலே அவர் வந்து கொக்கைனோ ஏதோ ஒரு போதைப் பொருளை யூஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா அது தப்பு தான், அது மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. அவர் வந்து அமைச்சர் பதவியில் இருக்கும்போது அவருக்கான ஒரு நடவடிக்கையோ கண்டிப்பாக அவருக்கான ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு தான் ஆகணும். அவர் பயப்படுற மாதிரி விஷயத்த பண்ணி தான் ஆகணும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த ஒரு காரணத்தை வச்சு அவர் வந்து சொல்கிற மாதிரி உள்ள குழந்தைக்கு கொடுத்துருக்காரு வைக்கிறான்ற மாதிரி ஒரு நிரூபணம் பண்ணிட்டாலுமே அதை வச்சு நம்ம வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க திமுக வந்து போராட்டம் பண்ணுறாங்கன்றதுக்காக பண்ணிட்டா அதுவுமே வந்துட்டு ஒரு கெட்ட பேராக மாறிடும். ஸோ என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இது வரைக்கும் வந்து அவர் மேலே வந்து ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டாக இப்போ வந்து திமுக அதை கையில் எடுத்து வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா திமுகவுக்கு இப்போ தாவேக்கா எதுக்கிறதுக்கு பெருசாக ஒரு ஆயுதமும் கிடையாது. மின்வெட்டுன்னு கேட்டாங்க, டக்குன்னு வந்து அவங்க வந்து வெள்ளை அறிக்கை வெளியே விட்டாங்க, இதான் பிரச்சனை, இதான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. எப்பப்பா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வாக்குறுதி நிறைவேற்ற போறீங்கன்னு கேட்டாங்க, அதுக்கும் வெள்ளை அறிக்கை வெளியிட்டு சொல்லிட்டாங்க, இங்கே பாரு கஜானா இப்படி தான் இருக்குது, பொறுமையாக தான் பண்ண முடியும், பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காட்டிட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ கூட கல்யாண வீட்டில் கூட பார்த்துருப்பீங்க, உதயநிதி அவர்களும் முக ஸ்டாலின் அவர்களும் ஒப்பாரி வச்ச விஷயத்த. ஸோ என்னென்னா அவங்க எந்த இடத்துக்கு போனாலுமே, எந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க பேச ஆரம்பித்தாலுமே விஜய் அரசு தப்பாக இருக்குது, தாவேக்கா அரசு தப்பாக இருக்குது, சிஎம் விஜய் ஆட்சி சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, இந்த விஷயத்தை தான் ஹைலைட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒழிய மற்றபடி வந்து அவங்க கேடர்ஸை வந்து உயிர்ப்போட வைக்கிறதுக்கும் அந்த வெறுப்பை வந்து அதிகமாக்குறது தான் பார்க்குறாங்க ஒழிய எந்த ஒரு மற்றபடி வந்து தோல்விக்கான காரணம் என்ன, நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த தேர்தலில் என்ன பண்ண போகிறோம், இடைத்தேர்தலுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இப்போ சீமான் மாதிரியான ஆட்களை உள்ளே இறக்கி விட்டு அது மூலியமாக வந்து தாவேக்கா இன்னும் கடுமையாக எதிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கும் போது முன்னாள் அமைச்சரான ஏவா வேலு அவர் வீட்டில் ரைடு போயிட்டுருக்கு. இப்போ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் மாட்டிருக்கார். என்னென்னா முன்னாள் அமைச்சர் சிவசங்கர், அவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து போக்குவரத்து துறையில் ஒருத்தருக்கு வந்துட்டு பணி வாங்கி தரேன்னு சொல்லி 23 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கப்பட்டிருக்கு. அதில் 7 லட்ச ரூபா வந்து இவருக்கு தனியாக, அவருக்கு ஷேரிங்கு. இவர் கூட இருந்த இளஞ்செழியன் அப்படிங்கிறவர் தான் வந்து வாங்கியிருக்கிறாரு. அவர் வந்துட்டு வாக்குமூலமாக கொடுத்துட்டாரு, இல்லைங்க இந்த மாதிரி வந்துட்டு வாங்கினது உண்மை தான், 7 லட்ச ரூபா அவர் கொடுத்துட்டா அப்படின்ற மாதிரி அவரும் ஒத்துக்கிட்டாரு. இப்போ எஸ்எஸ்ஐ சீனிவாசன் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த புகாரை கொடுத்துருக்காரு. இதுக்காக மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் வந்து சம்மனும் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ விரைவில் அவரும் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை தாண்டி இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை யார் மேலெல்லாம் வலையை வீசியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஏவா வேலு, அவர் வந்து ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கு வந்தவர். மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் மதிமுக, அதிமுக, அப்புறம் திமுக, ஒரு முக்கியமான என்ன சொல்கிறது திமுகவுடைய பீரங்கின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தான் ஒரு முக்கியமான நல்லா இருக்கார். கேஎன் நேரு மத்திய மண்டலம், அவர் தான் வந்து திருச்சினா கேஎன் நேரு தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவருமே லஞ்ச ஒழிப்புத்துறையோட கண்காணிப்பில் தான் இருக்கார். அடுத்ததாக யாரும் எதிர்பார்க்காத அன்பில் மகேஷ், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் இல்லையா அன்பில் மகேஷ், அவர் திருச்சி தெற்க பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருமே வந்து கண்காணிப்பில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அமைச்சர் மூர்த்தி, அதாவது வெட்டிட்டு வான்னு சொன்னால் கட்டிட்டு வந்துடுவார்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பல மேடைகளில் முக ஸ்டாலின் அவர்களே வந்துட்டு ஒரு புகழ்ந்து பேசியிருப்பார். மூர்த்தி அவர்கள் மதுரை மண்டலத்தை சேர்ந்தவர். ஸோ இவரும் வந்து அந்த இதில் லிஸ்ட்டில் இருக்கார். மிக முக்கியமாக சேகர்பாபு அவர்கள், முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள், அவருமே பார்த்திங்கன்னா இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த லிஸ்ட்டில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே கண்காணிக்கப்பட்டு வர்றாங்க. ஒவ்வொன்றா தோண்டி எடுக்கிறோம், மோன நீ மாற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் இப்போ நோட் பண்ணி வந்துட்டு சிஎம் விஜய் அவர்கள் அடுத்தடுத்த நடவடிக்கைலாம் எடுத்துக்கிட்டு இருக்காருன்றதையும் சொல்கிறாங்க. ஸோ லஞ்ச ஒழிப்புத்துறையில் வந்துட்டு இப்போ அருண்குமார் அவர்களை வந்துட்டு நியமிக்கும் போது எல்லாருமே வந்து எதிர்க்கட்டு தான் சொன்னாங்க, இல்லைங்க அவர் நியமிச்சு என்ன ஆக போகுது, அவரே திமுகவோட கைக்கூலி அப்படின்னு பேசினாங்க. பட் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இத்தனை அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரையுமே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் இந்த அளவுக்கு ஒரு அமைச்சரோட வீடியோ அது உண்மையாக பொய்யான்ற விசாரணைக்கு முன்னாடியே திமுக கையில் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்குமே தவிர வேறு எந்த விஷயமும் கிடையாது. ஏன் இதுக்கு முன்னாடி வந்து ஜாபர் சாதிக் பற்றி பேசும்போதோ, நம்மளுடைய அந்த அண்ணா பல்கலைக்கழகம் அந்த மாணவியோட அந்த ஒரு கொடுமையாகவும் சரி, அப்பெல்லாம் வந்து திமுக இந்த அளவுக்கு போராட்டம், ஏன்னா அவங்க ஆளுங்கட்சி பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் சொல்கிறேன், அந்த அளவுக்கு பொங்காத திமுக இந்த விஷயத்துக்கு இந்த இருப்பாங்க இல்லையா, இந்த நாய்க்குட்டி பேர் வச்சுருப்பாங்கல்ல, அவங்க கூட பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு 10 பேரை கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு வந்துட்டு போராட்டம் பண்ணுறாங்க, கத்துறாங்க, இது பண்ணுறாங்க. ஒருத்தர்லாம் வந்துட்டு பஸ்ஸுக்கு அடியில் போய் படுகிறாரு. எப்போ ஆச்சரியமாக இருக்குப்பா, நீங்களாம் எங்கேப்பா இருந்தீங்க அவ்வளோ நாளா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, சேகர்பாபு அவர்கள் இன்றைக்கி பேசுகிறாரு, இந்த மாதிரி வந்துட்டு கரூர் சம்பவத்தில் வந்து 41 பேர் உயிரிழந்தாங்க, அப்போ ஓடினார்,
அதை விட மாரத்தானில் ஓடிட்டார் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து நாங்கள் வந்து அனுமதி வாங்காமல் போராட்டம் பண்ண சொல்லி கைது பண்ணுறீங்களே, கைது பண்ணுறது சரியான விஷயமா? நாங்கள் வந்து லஞ்சம் ஒருத்தர் வந்துட்டு போதைப் பொருளை அமைச்சர் பதவிப்படுத்திட்டாரு, அதுக்காக தான் வந்துட்டு நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுறோம், எங்களை தடுக்கிறது சரியான்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. திரும்ப திரும்ப அதை தான் கேட்குறோம். இந்த மாநகராட்சி ஊழியர்கள் உங்கள் ரிபன் பில்டிங் வெளியே தான் உட்காந்து போராட்டம் பண்ணாங்க. ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டு போயிருந்தீங்கன்னா அவங்க அமைதியாக போயிருப்பாங்கல்ல. அவங்கள நள்ளிரவில் 12 மணிக்கு கைது பண்ணிக்கலாம். ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு? நான்லாம் அந்த ஸ்பாட்டில் தான் இருந்தேன். அன்னைக்கு நைட்டு அவங்கள பிடிச்சி அடித்து இழுத்து கைது பண்ணி லேடிஸ் கூட பார்க்காம கையை பிடிச்சி இழுத்து அவங்களுக்கு அந்த கம்பியில் இதெல்லாம் கீறி இதெல்லாம் கண்கூட பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியலையா? ஸோ என்ன சொல்கிறது, கர்மா விடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி திரும்ப அடிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. அடுத்ததாக வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மெகா ஊழல் ஒன்று சிக்கியிருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100 கோடி வரைக்கும் ஒரு மோசடி பண்ணியிருக்கதா வந்து ஒரு புகார். அவர் யாருங்கன்னா திமுக நிர்வாகி பிடி அரசகுமார். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊர் வந்து புதுக்கோட்டை. இவர் அந்த ஊரில் வந்து ஒரு சின்ன நர்சரி பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சுட்டு சென்னை சாலிகிராமத்தில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு சங்கத்தை உருவாக்கியிருக்காரு. அந்த சங்கம் வந்து அங்கீகரிக்கப்படாத சங்கம். இதை வச்சுக்கிட்டு இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கொஞ்சம் கட்சியோட சப்போர்ட்டும் 1990 2000 வரைக்கும் டிஎம்கே இருந்திருக்காரு. 2000க்கு அப்புறம் கொஞ்சம் வெளியில் போயிட்டு பிஜேபிகிட்ட சேர்ந்துட்டு 2019 திரும்ப டிஎம்கேக்கு வந்திருக்காரு. ஸோ இவருக்கு வந்து எப்படின்னா கட்சியில் இருந்துக்கிட்டு அப்படியே இந்த பாவுலா காட்டுற ஒரு ஃபீல். இவர் என்ன பண்ணுறாரு, நான் வந்து எனக்கு இவரை தெரியும், அமைச்சரை தெரியும், நான் இவங்களோட ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு, நான் வந்து இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கிட்டத்தட்ட 100 கோடி வரைக்கும் வந்து மோசடி பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது தனியார் பள்ளிகளோட அந்த பள்ளிக்கூடத்தை அடுத்த இதுக்கு முன்னேற்றணும், இந்த சான்றிதழ் பெறணும் அப்படிங்கிறதுக்கும் சரி, இந்த மாதிரி வந்து தனியார் பள்ளிக்கூடங்கள் வந்து ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 100 கோடி வரைக்கும் வந்து மோசடி பண்ணிக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இதில் என்ன பெரிய விஷயம் ஹைலைட் அப்படின்னா, முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷோட ரைட் ஹேண்டு நான் தான் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் செஞ்சுருக்காரு. இதை விட முக்கியமாக ஒரு அலுவலகத்தில் ஒரு சின்ன ரூமே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி காசு வாங்கி போடுறதுக்குன்னு சொல்லிட்டு தனியார் பள்ளிகள் கூட்டமைப்போட செயலாளர் இளங்கோவன் வந்து இப்போ வந்து இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. இப்போ பிடி அரசகுமார் வந்துட்டு விரைவில் வந்து ஆப்பிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், 100 கோடி ரூபாய் மோசடி அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இப்போ ரீசெண்டாக வந்து சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறமா திமுக அதை கேட்டு வந்து ஒரு இரிட்டேட் ஆகுது. ஏன்னா அந்த பார்ட்டி ஃபண்டு போட்டு நம்மளை வந்து உழுக்கிறாங்க, நம்மளை பிடிச்சி எல்லாரும் கேட்குறாங்க, நம்ம மட்டும் தான் வாங்கினோமா, ஏன் அதிமுக வாங்கலையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கு. ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிமுக பற்றி பேசலை, திமுக வாங்கிய பார்ட்டி ஃபண்ட் பற்றி தான் பேசினார். அப்போது 100 கோடி ரூபா வரைக்கும் மோசடி அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்புவாக இருக்கட்டும், தனியார் கல்வி நிறுவனம் நிறைய பேர் நீ வெளியே சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே என்னவா இருக்குது அப்படின்னா, இவ்வளவு கோடிகள் வாங்குறாங்க, இவ்வளோ கோடிகள் வாங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, அப்போ இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு இன்றைக்கி ஊர்ஜிதப்படுத்துகிறாங்க. நிறைய பேர் வெளியே வந்து சொல்கிற ஸ்ரீதர் வேம்புவை வந்து இன்றைக்கி அடிக்கிற மாதிரி வந்து திமுக வந்து பல விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஒரு விஷயம் மட்டும் நடந்துக்கிட்டு இருக்குங்க, நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு தெரியல. பட் ஆனால் நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் தாவேக்க ஆட்சியை பற்றியோ இல்லை வந்து டிஎம்கேவோடைய அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை பற்றியோ, அதாவது தாவேக்க ஆட்சியை வந்து நீங்கள் புகழ்ந்து தாவேக்க ஆட்சியில் எல்லாமே சரியாக இருக்குன்ற மாதிரி சொல்லி, இல்லை வந்துட்டு நீங்கள் தாவேக்காவுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் பேசினாலும் சரி, அதை விட முக்கியமாக தாவேக்கா சப்போர்ட்டோடு விட்டுருங்க, ஆனால் திமுகவோட ஊழல் குற்றச்சாட்டுகளை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. திமுக இத்தனை ஆண்டு காலமாக இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கு, இதை பாருங்கள் இவ்வளோ மோசமாக வந்து காசு வாங்கியிருக்காங்கன்ற பற்றிலாம் பேசுகிறீங்க அப்படின்னா, அவங்க மேலே ரூட் மாஃபியான்னு சொல்லி அந்த முத்திர குத்துற விஷயத்தை வந்து திமுக ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப காலமாக வந்து திமுக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஒருத்தங்க வந்து ரொம்ப அதிகமாக நம்மளை எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்னா பாஜக பி டீம், பாஜக சி டீம் அப்படின்வாங்க. ஏன்னா சங்கிகள், நீங்கள் வந்து சங்கி, நீங்கள் பாஜக உள்ளவரதை அனுமதிக்கிறேன்னு சொன்னாங்க. அதிமுக காரணையே சங்கின்னு சொல்லி தான் வந்துட்டு அவங்கள பிராண்ட் பண்ணி மக்கள் மத்தியில் ஒரு இல்லைங்க அவங்க பாஜகன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த வகையில் இப்போ தாவேக்காவை எதிர்க்கிறது தான் அவங்களோட முழு மூச்சாக ஒரே வேலையாக வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் அதிமுக நமக்கு எதிர்கட்சி கிடையாது, தாவேக்கா தான் நம்மளுடைய எதிர்கட்சி அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது யாரெல்லாம் திமுகவை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, அது திமுகவுடைய அந்த கொள்ளை விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க எல்லாரையும் ரூட் மாஃபியான்னு சொல்லக்கூடிய விஷயத்த இப்போது திமுக கையில் எடுத்துருக்கு. ஸோ எல்லாரையுமே யாரெல்லாம் இந்த மாதிரி தப்பு பண்ணுறீங்களோ அவனே ரூட் மாஃபியா, நீங்களாம் வந்துட்டு ரூட் மாஃபியா, அதனால தான் நீங்கள் பேசுகிறீங்க, காசு வாங்கிட்டீங்க. இதைத்தான் அவங்க வந்து இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ ப்ளீஸ்
மக்கள் கொஞ்சம் அவேராக இருங்க. யார் தப்பு பண்ணாலும் ஜேர்னலிஸ்ட் வந்து சில ஜேர்னலிஸ்ட்டு பேச தான் செய்கிறாங்க. யார் சரி யார் தப்பு அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணும் ஒழிய உட்காந்து நம்ம ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இல்லைங்க இவங்கெல்லாம் ரைட்டு இவங்கெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே யாரும் உரிமை கிடையாது. அப்படி சொல்கிறாங்கன்னா அது தப்பு. ஆனால் அதை தாண்டி வந்து அவங்க காசு வாங்கிட்டு சொல்கிறாங்க, காசு வாங்கிட்டு திமுக மேலே அவதூறு பரப்புகிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதை மட்டும் நம்பிடாதீங்க. ஏன்னா இது எல்லாமே ரெக்கார்டடாக அந்த பாதிக்கப்பட்ட பர்சன்ஸ் வெளியே வந்து சொல்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்டு இவ்வளோ லட்சம் கொடுத்து அவ்வளோ கோடி கொடுத்தோன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க, நம்ம உட்காந்து எதுவும் சொல்லலை. ஸோ நாளைக்கு என்னையும் கூட ரூட் மாஃபியாவிலேருந்து தான் அந்த காசு வந்து நீ பேசுகிறன்ற மாதிரி சொல்லலாம் வாய்ப்பு இருக்குது. பட் நமக்கு யார் தப்பு பண்ணாலும் தப்பு தாங்க. அது டிவிகேவாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், என்டிகேவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், ஏடிஎம்கே கூட இருக்கட்டும், அது வந்து தப்பு தான் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது. ஸோ அந்த ஸ்டாண்டில் தான் நம்ம எப்பவுமே இருப்போம். ஸோ அந்த வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ வரைக்கும். இதுக்கு மத்தியில் இப்போ வந்துட்டு வெளியில் வந்த அந்த கட்சிகள், திமுகவில் வெளியே வந்தாங்களே ஐயுஎம்எல் உட்பட கட்சிகள், அவங்க இப்போது பல பேட்டிகளை கொடுத்துட்ருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் காதர் மொய்தீன் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் என்னென்னா அவர் சொன்ன 2 விஷயத்தை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். விஜய்க்கு ஆதரவு அளிக்காதிருந்திருந்தால் கட்சியே இருந்திருக்காது. தமிழ்நாட்டில் பாஜகவை தடுக்கும் பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கும் முடிவை அன்று முஸ்லீம் லீக் எடுத்திருக்காவிட்டால் கட்சியே இருந்திருக்காது. அந்த அளவுக்கு சமூக அழுத்தம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சமூக மக்கள் விஜய்க்கு ஆதரவு நீங்கள் தெரிவிச்சே ஆகணும்னு சொல்லி புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வந்துட்டு விஜய்க்கு ஆதரவு அளித்தோம், மற்றபடி நாங்கள் எதுவுமே போட்டி வாங்கலை, நீங்கள் சொல்கிற மாதிரி குதிரை பேரம் யானை பேரம் எதுவும் வாங்கலை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு தொடர்ந்து ராஜினாமா நடந்துக்கிட்டே இருக்குது, ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க தாவேக்காக்குள்ளே அப்படின்னும் போது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க டைமில் வந்துட்டு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் அவர் அதிமுக ராஜினாமா பண்ணிட்டாரு, மேபி அவர் தாவேக்காக தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இப்போது எதிர்க்கட்சி தலைவர் என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா, மற்றொரு நாள் மற்றொரு ராஜினாமா, ஆட்சி அமைக்க ஆதரவளித்த கட்சிகள் மீது நம்பிக்கையின்றி நிறுத்தாமல் எம்எல்ஏக்கள் பர்ச்சேசி தொடர்வது மக்களுக்கு இழைக்கின்ற மாபெரும் துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனத்தை எதிர்க்கட்சி தலைவர் வச்சிருக்கிறாரு. இதில் என்ன கூத்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, போக போக இவங்க கட்சியில் இருக்கக்கூடிய மெயின் ஆளுங்க பேசுகிறத தாண்டி நிறைய இந்த ஐடி விங் டீம் இருக்குல்ல, அவங்க வந்து அதிகமாக பேசுகிறாங்க. அவங்களோட யூஸ் பண்ணுற டேர்மும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் இப்போ வந்து எதிர்க்கட்சியில் உதயநிதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தொடமாட்டேன் தொட்டா விடமாட்டேன் என்று ஸ்கிரிப்ட் படி பொங்கிய முதலமைச்சர் அடுத்த சீனில் சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கியவரை தன் கட்சியில் சேர்க்க முயல்வது ஏன்? சோஃபா மாடல் அரசின் இந்த வாஷிங் மிஷின் அரசியலை தமிழ்நாடு பார்த்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி உதயநிதி விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி வர்ற எல்லாரையும் நீங்கள் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம், அது குதிரை பேரம் இல்லையா அப்படின்ற இடத்துல தான் அவர் வந்து பேசுகிறாரு. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து தாவேக்கா ஐடிவிங் என்ன மாதிரி பதிலடி கொடுத்துருக்கு அப்படின்னா, ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக எம்எல்ஏக்களையும் ஆட்சி பறிபோன பிறகு மதிமுக எம்எல்ஏக்களையும் விழுங்கி ஏப்பம் விட்ட ஒவ்வாமை நிதி என உதயநிதிக்கு தாவேக்கா ஐடிவிங் பதிலடி கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தானாக ராஜினாமா செய்யும் எம்எல்ஏக்களை பார்த்து தாங்கள் செய்த ஒட்டக பேரம் நினைவுக்கு வந்து உறுத்துகிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து பண்ணதால் ஒட்டக பேரம் அப்படிங்கிற மாதிரியும், அடுத்தது பர்ச்சேஸ் செய்த ஃபண்ட்ஸ் எல்லாம் மாட்டிக்கொள்ளும் அபாயம் இருப்பதால் உதயநிதி அலறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மூச்சு விடக்கூட ஸ்கிரிப்டை நம்பி வாழும் இந்த ஸ்கிரிப்ட் நிதி ஆட்சியை பிடிக்க மறைமுகமாக திட்டமிட்டு தொட்ட கதையும் தொட முயன்று தோற்ற கதையும் அம்பலமாகுமோ அப்படிங்கிற மாதிரி இப்போ தாவேக்கா ஐடிவிங் இதை விட மோசமாகவே சொல்லியிருக்காங்க. அதை வந்து படிக்க முடியாதுன்ற அளவுக்கு நிறைய வந்து ஆப்போசிட்டாகவும் பேசியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ டிஎம்கே ஐடிவிங் சரி, இப்போ டிவிகே ஐடிவிங் சரி, இப்போ யார் நிர்வகிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. டிவிகே பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப கடுமையான விமர்சனமே திமுக மேலே வச்சுருக்காங்க. குறிப்பாக அந்த ஜென்சி அரசியலை பற்றியும் ஜென்சி மீட்டப் பற்றியும் வந்து கேவலமாக ஃபஸ்ட் லைன்லேயே போட்டு அடித்து வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களும் பேசுகிறாங்க, இவங்களும் அதுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, சிஎம் விஜய் வர்சஸ் உதயநிதி அப்படிங்கிறத தாண்டி இந்த பக்கம் சிஎம் விஜய் அவர்கள் தான், இங்கே இந்த பக்கம் யார் வரப்போகிறான்னு தெரியல. மேபி முக ஸ்டாலின் திரும்ப போட்டிக்கிட்டு வந்தாருன்னா அது ஆச்சரியப்படுறதுல அது வேறு விஷயம். ஆனால் டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிறது வந்துட்டு பயங்கரமாக பில்டாகி போயிட்டுருக்கு. அது ஒரு மாதிரி வார்த்தை போர்லேருந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல, ஆனால் ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு. போகிற போக்க பார்த்தா இது வந்து இன்னும் கொடூரமாக போகுன்ற மாதிரி தான் இருக்குது. சட்டமன்றம் கூடும்போதெல்லாம் இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சீமான் அவர்கள் புது வேட்பாளராக நிற்க போகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் நின்னார்னா அவர் ஜெயிப்பாரா? முக ஸ்டாலின் அவர்கள் அந்த முயற்சியில் அதுவும் வந்து நடக்குமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்துட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் வச்சு சிஎம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்றைக்கி வந்துட்டு ஒரு மாநாடு நடத்துகிறாரு. இந்த மாநாடு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் அவங்களுடைய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கணும்.
எந்த ஒரு கட்சி சார்போ அரசியல் சார்போ இருக்கக்கூடாது, நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கன்னு காவல்துறைக்கு முழு பவர் நான் தரேன் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்கதா சொல்கிறாங்க. அது தாவேக்கா கட்சிக்காரனாக இருந்தாலுமே தப்பு பண்ணால் விடாதீங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னதாகவும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.